உலகில் அதிகமாக பனிப்பொழியும் நாடு எது என்றால் சட்டென நினைவுக்கு வரும் நாடு ஐஸ்லாந்து, பிரிட்டன், ரஷ்யா, கனடா உள்ளிட்ட நாடுகள்தான். பூமியின் வட துருவத்தை ஒட்டிய இந்த நாடுகளை காட்டிலும் மற்ற அண்டை நாடுகளிலும் அதிக அளவு பனிப்பொழிவு நீடித்து வருவதுதான் உலக நாடுகளை கவலையடைய வைத்துள்ளது. உலக அளவில் பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் இதன் தாக்கம் தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களில் சாதாரண நாட்களில் பனிப்பொழிவு குறைவாகவே இருக்கும். ஆனால் தற்போது பனிப்பொழிவின் தீவிரம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர் வானிலை ஆய்வாளர்கள். இது தொடர்பாக தனியார் சுயாதீன வானிலை ஆய்வாளர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து, அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பனிமழை பெய்து வருகிறது. புத்தாண்டை தொடர்ந்து ஜனவரி 4ஆம் தேதி பெய்த பனிமழையால் லண்டனின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இங்கிலாந்தின் பல்வேறு நகரங்களுக்கு பனிமழை மற்றும் குளிருக்கான ஆரஞ்சு அலர்ட் அளிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பனிப்பொழிவுகள் கடந்த 10 ஆண்டுகளில் பதிவாகாததாக தரவுகள் கூறுகின்றன. அதேபோல கனடா, அமெரிக்கா மாகாணங்களிலும் பனிப்புயலின் தாக்கம் தொடர்கிறது. அமெரிக்காவின் கென்டக்கி, விர்ஜீனியா, வெஸ்ட் விர்ஜீனியா, கென்சஸ், அர்கான்சா மற்றும் மிசௌரி உள்ளிட்ட மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் கென்சஸ் மற்றும் மிசௌரி பகுதிகளில் 72 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் 8 இன்ச் அளவிற்கு பனிமழை கொட்டும் என்பதால் அங்கு அதீத ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கனடாவிலும் கொட்டும் பனிமழையால் சாலைகள் மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து நாடுகளில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பனிமழை, பனிப்புயலின் தாக்கம் தொடரும். குறிப்பாக இந்தியாவிலும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் உலகளாவிய அளவில் குளிரும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என பதிவிட்டுள்ளார்.